அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஹிஸ்ட்ரி பார்ட்ல இருக்கிற 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற பாடத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையான பாயிண்ட்ட நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களின் பின்னணியில அந்த 19ஆம் நூற்றாண்டில இந்திய சமூகம் பல்வேறு சமூக தீமைகளால் பாதிக்கப்பட்டிருந்தது. சாதி அமைப்பு சமூக பிளவை ஏற்படுத்தியிருந்தது. தீண்டாமை இருந்தது. குழந்தை திருமணம் பரவலாக இருந்தது. பெண்களுக்கு கல்வி வாய்ப்பு குறைவாக இருந்தது. விதவைகளின் வாழ்க்கை மிகவும் துயரமாக இருந்தது. சதி போன்ற பழக்கங்கள் இருந்தன. பலதார மனம் நடைமுறையில் இருந்தது. மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தன. மேற்கத்திய கல்வி புதிய சிந்தனையை உருவாக்கியதால் செய்தித்தாள் மற்றும் இதழ்கள் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியதன் காரணமாக சில நடவடிக்கைகள் நடக்கப்பட்டன. முதலாவதாக ராஜாராம் மோகன் ராய் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. பிறப்பு 1772, இறப்பு ராஜாராம் மோகன் ராய் 1833ஆம் ஆண்டு இறந்து விடுவார். இவர் நவீன இந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் முன்னோடிகளில் ஒருவர். ராஜாராம் மோகன் ராய் 1815ஆம் ஆண்டு ஆத்மிய சபையை நிறுவியவரும் 1828இல் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவரும் ராஜாராம் மோகன் ராய். சதி முறையை எதிர்த்தார். பெண்களின் கல்வியை ஆதரித்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். சாதி வேறுபாட்டை எதிர்த்தவர். பகுத்தறிவு சிந்தனையை ஆதரித்தவர். பத்திரிகை சுதந்திரத்தை ஆதரித்தார். முக்கிய நூல் அல்லது பத்திரிகை அப்படின்னு பார்த்தோம்னா சம்பாத் கௌமுகி அப்படின்றது வங்காள மொழியை சேர்ந்தது. மிராத்துல் அக்பார் பாரசீக மொழியை சேர்ந்த பத்திரிகை ராஜாராம் மோகன் ராயனுடையது. அடுத்து சதி ஒழிப்பு. கணவன் இறந்த பிறகு விதவை அவரது உடலுடன் தீயில் எரிக்கப்படும் பழக்கம் சதி எனப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் இதற்காக போராடினார். கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் சதி முறையை சட்டவிரோதமாக்கினார். 1829ஆம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் இயற்றினார். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். அவருடைய முயற்சியே சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டதற்கு காரணம். பிரம்ம சமாஜம் நிறுவனர் ராஜாராம் மோகன் ராய். 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய் நிறுவினார். ஒரே கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்தியது. உருவ வழிபாட்டை எதிர்த்தது. சாதி வேறுபாட்டை எதிர்த்தது. பெண்களின் உரிமைகளை ஆதரித்தது. சமூக தீமைகளை ஒழிக்க பாடுபட்டது. இந்த பிரம்ம சமாஜத்தின் முக்கிய தலைவர்கள் தேவேந்திரநாத் தாகூர் மற்றும் கேசவ் சந்திர சென் ஆகியோர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றினது. சிறந்த கல்வியாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பெண்கள் கல்வியை ஆதரித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமணத்திற்காக போராடியவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 1856 இந்து விதவை மறுமண சட்டம் நிறைவேற முக்கிய பங்காற்றியவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். பலதார மனத்தையும் எதிர்த்தவர். தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் ஆகிய பற்றிய பாயிண்ட். தயானந்த சரஸ்வதி முக்கிய இந்து சீர்திருத்தவாதி. இவருடைய பிறப்பு 1824ஆம் ஆண்டு, இறப்பு 1883. ஆரிய சமாஜம் அப்படின்ற அமைப்பு 1875இல் தயானந்த சரஸ்வதி தொடங்கினார். இதனுடைய கொள்கை வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்றது ஆரிய சமாஜத்தினுடைய கொள்கை. உருவ வழிபாட்டை எதிர்த்தார். சாதி வேறுபாட்டை எதிர்த்தார். பெண்கள் கல்வியை ஆதரித்தார். குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் தயானந்த சரஸ்வதி. விதவை மறுமணத்தை ஆதரித்தார். முக்கியமாக சுத்திய இயக்கம் மூலம் மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து சமூகத்தில் இணைக்க முயன்றார். ஆரிய சமாஜம் மூலமாக தயானந்த சரஸ்வதி. பிரார்த்தனா சமாஜம் 1867இல் பம்பாயில் நிறுவப்பட்ட அமைப்பு. இதன் நிறுவனர் ஆத்மாராம் பாண்டுரங்கர். முக்கிய தலைவர்கள் மகாதேவ் கோவிந்த ரானடே. சாதி வேறுபாட்டை எதிர்த்தது பிரார்த்தனா சமாஜம். விதவை மறுமணத்தை ஆதரித்தது. பெண்கள் கல்வியை ஆதரித்தது. குழந்தை திருமணத்தை ஆதரித்தது. சமூக சமத்துவத்தை வலியுறுத்தியது பிரார்த்தனா சமாஜம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடுத்து சிறந்த ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தவர். பல சமயங்களின் அடிப்படையில் உண்மை ஒன்றே என்ற கருத்தை வலியுறுத்தியவர். மத நல்லிணக்கத்தை போதித்தவர். இவரது சீடர் சுவாமி விவேகானந்தர் ஆவார். சுவாமி விவேகானந்தர் இவருடைய பிறப்பு பெயர் நரேந்திரநாத் தத்தா. இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. பிறப்பு 1863ஆம் ஆண்டு, இறப்பு 1902. இவர் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முக்கிய சீடர் ஆவார். 1893 சிகாகோ உலக சமய மாநாட்டில் உரையாற்றினார். இந்தியாவின் ஆன்மீக சிறப்பை உலகிற்கு எடுத்துரைத்தவர் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்களின் சக்தியை வலியுறுத்தினார். கல்வி மற்றும் சமூக சேவையை வலியுறுத்தினார். ராமகிருஷ்ண மிஷன் இவரால் நிறுவப்பட்டது. 1897இல் சுவாமி விவேகானந்தரால் ராமகிருஷ்ண மிஷன் நிறுவப்பட்டது. கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்ட அமைப்பு ராமகிருஷ்ண மிஷன். மனித சேவையை இறை சேவையாக கருதியது.
தியாசாபிகள் இயக்கம் ஹெச்.எஸ். பிளாவட்ஸ்கி, ஹெலினா பிளாவட்ஸ்கி மற்றும் ஹென்றி ஸ்டீல் ஆல்காட், ஹெச்.எஸ். ஆல்காட் முக்கிய நிறுவனர்களாக தியாசாபிகள் இயக்கத்தில் இருந்தனர். இந்தியாவில் தலைமையகம் அடையாறு, சென்னையில் இருந்தது. இந்திய ஆன்மீக மற்றும் பண்பாட்டு மரபுகளை போற்றியது தியாசாபிகள் இயக்கம். கல்வி வளர்ச்சிக்கு உதவியது தியாசாபிகள் இயக்கம். இந்திய தேசிய உணர்வை வளர்க்க பங்களித்தது. அன்னி பெசன்ட் தியாசாபிகள் இயக்கத்தின் முக்கிய தலைவரானார். இந்திய கல்வி வளர்ச்சிக்கு பாடுபட்டார். அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆதரவு அளித்தார். சர் சையத் அகமது கான் முஸ்லிம் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். நவீன கல்வியை வலியுறுத்தியவர். அறிவியல் கல்வியை ஆதரித்தவர். முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். 1875 முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவப்பட்டவர். இவரே சர் சையது அகமது கான் ஆவார். 1875 முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவினார். இந்த அமைப்பு அலிகார் இயக்கம். இதுவே பின்னர் பல்கலைக்கழகமாகவும் வளர்ந்தது. பார்சி சீர்திருத்த இயக்கம் ரகுனுபாய் மஜ்தயாஸ்னன் சபா அப்படின்ற அமைப்பு பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் உள்ளது. பார்சி சமூகத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த உருவாக்கப்பட்டது. மேற்கத்திய கல்வியை ஆதரித்தது பார்சி சீர்திருத்த இயக்கம். பெண்களின் நிலையை மேம்படுத்த முயன்றது. சமூக தீமையை எதிர்த்தது. பார்சி சமூகத்தின் நவீன சிந்தனையை வளர்த்தது பார்சி சீர்திருத்த இயக்கம். அடுத்து சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் சிங் சபா இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. சீக்கிய சமயத்தின் அடிப்படை கொள்கைகளை பாதுகாக்க முயன்றது சிங் சபா இயக்கம். சீக்கிய கல்வியை வளர்த்தது. சமூக மற்றும் சமய சீர்திருத்தங்களை மேற்கொண்டது. சீக்கியர்களிடையே சமய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது சீக்கிய சீர்திருத்த இயக்கம். பெண்கள் சீர்திருத்த இயக்கங்கள். பெண்கள் கல்விக்காக சீர்திருத்தவாதிகள் ஈடுபட்டனர். விதவை மறுமணம் ஆதரிக்கப்பட்டது. குழந்தை திருமணம் எதிர்க்கப்பட்டது. சதி ஒழிக்கப்பட்டது. பெண்களின் சொத்துரிமை மற்றும் சமூக உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பெண்கள் சீர்திருத்த இயக்கம் மூலமாக. முக்கிய பெண்கள் சாவித்திரிபாய் பூலே மற்றும் பெண்கள் கல்வியின் முன்னோடிகள் பண்டித ரமாபாய் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். அன்னி பெசன்ட் கல்வி மற்றும் தேசிய இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சீர்திருத்தங்கள். சாதி அடிப்படையிலான பாகுபாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் வளர்ந்தன. தீண்டாமைக்கு எதிரான இயக்கங்கள் உருவாகின. கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்றது. சமூக சமத்துவம் வலியுறுத்தப்பட்டது. ஜோதிராவ் பூலே அவர்கள் சாதி ஒடுக்குமுறையை எதிர்த்தார். பெண்கள் கல்வியை ஆதரித்தார். தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்விக்காக பாடுபட்டார். சத்யசோதக் சமாஜம் என்ற அமைப்பை 1873 நிறுவினார் ஜோதிராவ் பூலே. சமூக சமத்துவத்தை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். வள்ளலார் ராமலிங்க அடிகள் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய பிறப்பு 1823, இறப்பு 1874. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகள். ஜீவகாருண்யம் கொள்கையை வலியுறுத்தியவர் ராமலிங்க அடிகள். சாதி வேறுபாட்டை எதிர்த்தார். பசியால் வாடுவோருக்கு உணவளிப்பதை வலியுறுத்தினார். சத்திய தர்மசாலை என்ற அமைப்பை வடலூரில் நிறுவினார். அனைத்து உயிர்களிடமும் இரக்கம் காட்ட வேண்டும் என்றவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளே ஆவார். ஐயா வைகுண்டர் அவர்கள் சமூக சமத்துவத்தை வலியுறுத்தியவர். சாதி அடக்குமுறையை எதிர்த்தவர். ஐயாவளி இயக்கத்துடன் தொடர்புடையவர். ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். நாராயணகுரு கேரளத்தை சார்ந்த சமூக சீர்திருத்தவாதி ஆவார். சாதி வேறுபாட்டை எதிர்த்தவர். சமத்துவத்தை வலியுறுத்தியவர். கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு ஆதரித்தவர். இவருடைய புகழ்பெற்ற கருத்து ஒரு சாதி ஒரு மதம் ஒரு கடவுள் மனிதனுக்கு என்று புகழ்பெற்ற கருத்து நாராயணகுருவையே சாரும். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களின் முக்கிய விளைவுகள். சமூக தீமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பெண்கள் கல்வி வளர்ச்சி பெற்றது. விதவை மறுமணம் ஊக்குவிக்கப்பட்டது. சதிமுறை ஒழிக்கப்பட்டது. குழந்தை திருமணத்திற்கு எதிரான கருத்துக்கள் வளர்ந்தன. சாதி வேறுபாட்டுக்கு எதிரான சிந்தனை வளர்ந்தது. நவீன கல்வி பரவியது. அறிவியல் மற்றும் பகுத்தறிவு சிந்தனை வளர்ந்தது. சமூக சமத்துவம் வலியுறுத்தப்பட்டது. இந்திய தேசிய உணர்வு வளர்ச்சி அடைந்தது. பின்னர் தோன்றிய தேசிய இயக்கங்களுக்கு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அடித்தளமாக அமைந்தன.